இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம். எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்லாஹ் அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவான். ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில், அல்லாஹ் அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான். ஏன்? ரமதானுடைய கூலியை அல்லாஹ் தன் இடத்திலே வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது. ஏன்? ஹுவலி அனாஜிபி, அது என்னுடையது, நான் அதற்கு கூலி கொடுப்பேன். சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும். ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன், அவன் செய்த பாவங்களால், படைப்புகளுக்கு செய்த பாவங்களால் நன்மைகள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும்போது ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான்.